வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈர்த்த 10 லட்சம் கோடி முதலீடுகளில் 60% பணிகள் நிறைவடைந்துள்ளது. தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவன பணியாளர்களை சந்தித்த பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும். தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவன பணியாளர்களுக்கு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதில் ஹரியானா வீரர் வீராங்கனைகளின் பங்களிப்பு மிக அதிகம் என பிரதமர் பெருமிதம். ஒலிம்பிக் விளையாட்டு பயிற்சி மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்படும் என்றும் தேர்தல் பரப்புரையில் மோடி அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்து மட்டுமல்ல, மக்களின் ஜனநாயக உரிமைகளும் மீண்டும் மீட்டெடுக்கப்படும். ஜம்முவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். பாஜக ஜனசேனா ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ள முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது ஏன்? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திராவுக்கு மத்திய அரசு ஒரு பைசா கூட வழங்கவில்லை என்றும் ஒய்.எஸ். ஷர்மிளா குற்றச்சாட்டு. லட்டு பிரசாதத்தில் மாமிச கொழுப்பு கலந்த நெய் 4 லாரிகளில் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனம் மீது திருப்பதி காவல் நிலையத்தில் தேவஸ்தானம் சார்பில் புகார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து 3 மாதத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும். மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டுக் கழக முறைகேடு விவகாரத்தில் காவல்துறைக்கு லோக் ஆயுக்தா நீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 46.12% வாக்குகள் பதிவு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவை பார்வையிட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள். ஸ்ரீநகரின் லால் சவுக் வாக்குச்சாவடியில் நடைபெற்ற வாக்குப்பதிவை நேரில் பார்வையிட்டனர். இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இடையே வெறுப்பை விதைக்கும் பணியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தால் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஹரியானா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. இந்தியாவின் எந்த பகுதியையும் பாகிஸ்தான் என்று யாரும் அழைக்க வேண்டாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காட்டம். பெங்களூருவில் இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள பகுதியை பாகிஸ்தான் என நீதிபதி கூறியது தொடர்பான வழக்கில் கருத்து. வேளாண் சட்டங்களை திரும்ப கொண்டுவர வேண்டும் என்ற தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் பாஜக எம்பி கங்கனா ரணாவத். நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் கருத்தை திரும்ப பெற்றார் கங்கனா. தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விடுமுறை முடிந்த அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு. அக்டோபர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என வழக்கை ஒத்திவைத்தார் நீதிபதி ஜெயவேல்.
திமுக விசிக கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்பில்லை என திருமாவளவன் திட்டவட்டம். ஆதவ் அர்ஜுனா பேச்சு சர்ச்சையான நிலையில் அவர் மீதான நடவடிக்கை குறித்து உயர்நிலை குழுவில் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என பேட்டி. மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலத்தை ஒரு சென்ட் கூட தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என மதுரை எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தல். கூடல் நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக உருவாக்க வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கை திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். குண்டர் சட்ட நடவடிக்கைக்கு எதிராக சவுக்கு சங்கரின் தாயார் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். கீழமை நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணையின் போது சாட்சி அளிப்பவரின் சாதி மற்றும் மதம் குறிப்பிடப்படுவதற்கு எதிரான வழக்கு. நீதி மற்றும் நிர்வாக பதிவாளர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தஞ்சாவூரில் ஆய்வு பணியின் போது பேசிக் கொண்டிருந்த அதிகாரியின் செல்போனை பிடுங்கி கண்டித்த மேயர் ராமநாதன். பணியின் போது மக்களின் குறைகளை கேட்க வேண்டும் என அறிவுறுத்தல். கோவை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் தொடர்ந்த வழக்கு. கோவை மேயர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் தூக்கணாம்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. அலுவலர்கள், தடைத்தரகர்கள் உள்ளிட்டோரை அலுவலகத்தில் வைத்து பூட்டியதால் பரபரப்பு. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையின் நடுவில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. நெடுந்தூரம் தள்ளியும் ஸ்டார்ட் ஆகாததால் பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்தில் அனுப்பி வைப்பு. மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு தொடர்ந்த வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆந்திராவில் இருந்து திருத்தணிக்கு சட்டவிரோதமாக சரக்கு வாகனத்தில் செம்மரக்கட்டைகளை கடத்தி வந்த 2 பேர் கைது. 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் செய்யாமங்கலத்தில் விமர்சையாக நடைபெற்ற புறவி எடுப்பு விழா. மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டிய புறவி எடுத்து மக்கள் வேண்டுதல். திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத மத்தியாஷ்டமி பூஜையை முன்னிட்டு வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பூத நாராயண பெருமாள். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. ஓடிடி தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் சீரிஸ்களை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். மத்திய உள்துறை செயலர், தொலைத்தொடர்புத்துறை செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.